தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் கஜினி நகரில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியிருப்புகளை சுற்றி இடுப்பளவு மழைநீர் தேங்கியதில் இறங்கி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் ராமநாதபுரத்தில் கஜினி நகரில் மழை வெள்ளம் வீடுகளை சூழ்ந்துள்ளது. குடியிருப்புகளை சுற்றி இடுப்பளவு தேங்கிய மழைநீரில் இறங்கி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் கஜினி நகரில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்களை பாதிக்கின்ற தண்ணீர் பிரச்சனையில் தலையீடு விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. ராமநாதபுரம் அருகே கஜினி நகரில் கடல் போல சூழ்ந்துள்ள மழைநீரை வெளியேற்ற கோரி குடியிருப்பு வாசிகள் இடுப்பளவு தண்ணீரில் நின்று தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. கடந்த 3 தினங்களாக ராமநாதபுரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெய்தது. இந்த மழையால் ராமநாதபுரம் நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் பல இடங்களிலும் வீடுகளை மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்துள்ளது. மழைநீரை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரி ஆங்காங்கே பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ராமநாதபுரத்தை அடுத்த கஜினி நகரில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் அந்த பகுதியில் இடுப்பளவு மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்துள்ளது. கடலுக்கு நடுவே வீடு கட்டியது போல தற்போது காட்சியளிக்கிறது. வீடுகளை மழைநீர் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் 3 நாட்களாக தவிப்பதாகவும், பால்காரர், பேப்பர்காரர், சிலிண்டர் சப்ளை செய்பவர் போன்றவர்கள் யாரும் வருவதே இல்லை என்றும், இதனால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூட முடியவில்லை என்றும் கூறி மாவட்ட நிர்வாகத்திடமும் சக்கரக்கோட்டை ஊராட்சி நிர்வாகத்திடமும் பல முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி அந்த குடியிருப்பு வாசிகள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இன்று இடுப்பளவு தண்ணீரில் நின்று கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. ராமநாதபுரத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகு.